என்ன பசங்களா பொங்க வைக்கிறதுக்கு யாரையும் காணா, மத்த பசங்களா எங்க? டீச்சர் அவங்களா பொங்க வைக்கும்போது புது ட்ரெஸ் போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டீச்சர். ஹாய் 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 ஹாய். என்னது இவங்க எல்லாமே கலர் ட்ரெஸ் வந்திருக்காங்க. பசங்க எல்லாம் வெயிட் சட்டை, பொண்ணுங்க எல்லாம் ஆஃப் சாரி, சூப்பரா இருக்காங்களே. நீங்க சரியான விவரம் தான்டா. நேத்து சொல்லிருந்தீங்க நாங்களும் கலர் ட்ரெஸ் போட்டு இருப்போம்ல. மீனா உன் சாரி சூப்பரா இருக்குடி. ரேணு உன்னோட தான் நல்லா இருக்கு. சர்ப்ரைஸ் ஆயிருக்கு தானே ட்ரெஸ் போட்டு வந்தா. நீ பொங்கல் தானே அதனால புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம். பசங்களா சரி சரி சூப்பரா இருக்கீங்க. பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. போங்கப்பா. பொங்கல்னா முதல்ல கருது அடிக்கணும்ல. அன்னைக்கு அறுத்து வந்தோம்னா கருது அதை எடுத்து வா. எடுத்து வந்து உரல திருப்பி போட்டு அதுல அடிக்கணும். அடிச்சு எடுத்தாதான் நமக்கு அரிசி கிடைக்கும். அதை எடுத்து போட்டு உரல குத்தி பொங்கல் வச்சிடலாம். இங்க பாருங்களேன் இவ்வளவு இருக்குது. நீ சீக்கிரமா ஆடுற அப்பதான் பொங்கல் வைக்க முடியும். நீ 2 அடி நான் 2 அடிக்கிறேன். நம்ம நட்டு வச்ச அரிசி நல்லா பளபளன்னு இருக்குடா. ஓகே எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டேன். கடைசி கறது மட்டும் தான் இருக்கு. இது நீ யாராச்சும் அடிங்க பாரு, கை வலிக்குது. ஓகே எல்லாமே அடிச்சாச்சு. தூக்கி இத ஓரமா வச்சுட்டு அரிசி எழுதி வைக்கிறேன். டேய் ஃபர்ஸ்ட் உரல்ல போட்டு இடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நமக்கு அரிசி எடுக்க முடியும். அரிசி போட்டு இடிச்சாதான் பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இடிச்சுக்கலாம். டக் டக்னு. மாவாட்டுற மாதிரி அரைச்சு எடுத்துறாத. லைட்டா 2 குத்து குத்திட்டு பக்கத்துல இருக்கிறத எடுத்து வை. ஓகே போதும் நம்ம பொங்க வைக்க தேவையானது வந்துருச்சு. இதை வச்சு நம்ம இன்னைக்கு பொங்க வச்சிடலாம். பசங்களா அதான் அரிசியில இடிச்சு முடிச்சிட்டீங்களா? அடுத்து பானையில எடுத்து வைங்க பசங்களா. சரி டீச்சர் நான் பானையில எடுத்து வச்சிரோம். எல்லாரும் வாங்கடா, ஆளுக்கு ஒரு பானை அடிக்க வச்சிரோம். நிறைய பானை கிடக்குது வேற. கலரா இருக்கு. நம்ம அடிச்சது வேஸ்டே போகாது. பாரடி மின்னுது பாரு பளபளன்னு பானையெல்லாம். ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்க வை ரேணுகா. நீ பாட்டுக்கு அப்படியே வச்சுட்டு போவாத. ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்க வச்சு அதுல போட்ட டிசைன்லாம் சூப்பரா தெரியுதா? எப்படி மஞ்சள் கலர் பானைலாம் நான் அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இந்த பானை கூட எடுத்துருக்கு. அடுத்து மண் பானை எடுத்து கொடுங்க. அதையும் வச்சிடலாம். பானை வைக்கிறதுக்கே ஸ்கூல் பார்த்தாதாட்டுக்கு இம்புட்டு பானை வாங்கிட்டோம் வேற. இவ்வளவு நேரம் நான் இந்த பானையை பார்க்காம இருக்கேன். பசங்களா சூப்பரா இருக்கு. பெயிண்டிங் நீங்க தான அடிச்சீங்க. டேய் கார்த்தி நான் ஃபர்ஸ்ட் கல்ல எடுத்து வைக்கிறேன்டா. அடுப்பு சமமா இருக்கான்னு பாத்துக்கறேன். நீங்க பானையை மேல வச்சு பாருங்க. அடுப்பு கூட்டியாச்சு. 4 கல்ல 4 பானை வைங்க. நம்ம தீ பத்த வைக்கணும். அத எல்லாரும் சாமி கும்பிடுங்க. காளிதேவி இந்த பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கணும். காளிதேவி என்ன இவ்ளோ காளி வந்திருக்கீங்க? பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. காளிதேவி என்ன நீங்க மட்டும் வருவீங்கன்னு பார்த்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அவங்களே என்னோட நண்பர்கள் இல்ல, என்னுடைய அவதாரங்கள். இப்ப பொங்கல் விழாவை சிறப்பிக்கலாமா? வாருங்கள், நானே பொங்கல் வைக்கின்றேன். குழந்தைகள் நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் பொங்கல் வைப்பதற்கு. காளி கை நீட்டினா நெருப்பா வருது பாருங்க. சூப்பரா இருக்குல. எப்படியே பானை பத்திக்கிச்சு. காளி நான் அரிசியில கள்ளி புடிச்சிட்டு தண்ணியில ஊத்திடுறேன். கொஞ்சமா பால் ஊத்திடுறேன் நானு. பானை அதுக்குள்ள எவ்வளவு சுட்டாச்சு பாருங்களேன். இப்ப எப்படி புகை வருதுன்னு. இங்க பாருங்க பொங்க பானை பொங்கிட்டு வருதே. கொஞ்சம் தான் பொங்க போகுது. பொங்க போகுது. எல்லாரும் பொங்கல் சொல்றதுக்கு ரெடி ஆயிருங்க. பொங்கி விழுந்துருச்சு. பொங்கலா பொங்கல் தை பொங்கல். பொங்கலா பொங்கல் தை பொங்கல். பொங்கலா பொங்கல். எல்லாரும் அப்படியே அமைதியா இருங்க. இங்க ஒரு பொங்கல் பொங்க போகுது. இப்ப ரெடியா இருங்க பொங்கலா பொங்கல் சொல்றதுக்கு எல்லாரும். பொங்கலாம் நல்லா பொங்கிருச்சு. இப்ப நான் அரிசியும் பருப்பு எடுத்து போடுறேன். இருங்க கண்ணா, நானும் பருப்பு எடுத்து போட்டுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கல் வெந்துரும். அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிடலாம். நான் நல்லா கிளறி விட்டுறேன் கண்ணா. ஓ நல்லா வெந்துருச்சுப்பா. சரி கொஞ்சமா சக்கரை எடுத்து போட்டுக்கலாம். வெள்ளத்தை போட்டுட்டீங்களா? இப்ப கிளறி விடுங்க நல்லா. சூப்பர், நல்ல மனமா இருக்கு சக்கரை பொங்கல். ஐயா சாப்பிட போலாம் நம்ம. இப்ப சாமி கும்பிடலாம் குழந்தைங்களா. எல்லாம் பொங்க பானை எடுத்து வச்சுட்டு கரும்பு கட்டிடுங்க. மஞ்சள் பழம் கட்டி பானை சூப்பரா இருக்கு. டேய் கார்த்தி அந்த கரும்பு எடுத்து கட்டி விட்டுங்கடா.
நல்லா தலைவாழையில விரிச்சு போட்டு ரேணு அந்த தேங்காய் எல்லாம் மட்டை வாங்கி வச்சோம்ல அதை எடுத்து வந்து உடச்சு வை. அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கு மேல பழம் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுட்டு 3 பக்கம் வெத்தலை வச்சிருங்க. வெத்தலை வச்சுட்டு புது நாத்து அடிச்சோம்ல அதுல இருந்து 2 நெல் கட்டை எடுத்து கொண்டாந்து 2 சைடு வைக்கணும். அப்பதான் நம்ம இனிமேல் வருஷம் ஃபுல்லா மகசூல் நல்லா கிடைக்கும். ரேணு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தியே, ஒரு கோலம் போட்டியா? கோலம் எடுத்து வந்து போடு. விநாயகர் கோலமா பார்த்து நல்லா அழகா போட்டு விடுங்க. ஏதோ ஒரு கலர்ல போட்டு விடு, என்ன கலரா இருந்தா என்ன. இப்போ ஓகேவா? நீ கேட்ட விநாயகர் கோலம் போட்டுட்டேன். எல்லாரும் பொங்கலுக்கு சாமி கும்பிடுங்க. நான் சூடம் பத்தி வச்சாச்சு. கடவுளே இந்த ஸ்கூல் எப்பவுமே நல்லா இருக்கணும். கடவுளே இந்த கரும்பு எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கு. எப்பதான் வெட்டி கொடுப்பாங்கன்னு தெரியல. சீக்கிரம் வெட்டி கொடுங்க எனக்கு. கடவுளே நாங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். நாங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் கடவுளே. குழந்தைகளா, இந்த வருடம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் பிளாக் அண்ட் ப்ளூ பார்பி சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.